ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வாக்கியங்களை தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி டெய்லியும் 10 யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ இடையில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, வேறு என்ன நம்ம கேட்பலாங்க. வேறு என்ன, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் எல்ஸ் வேறு என்ன. நெக்ஸ்ட் ஒன், என்ன பிரயோஜனம் நம்ம கேட்பலாங்க. இதில் என்ன பிரயோஜனம், இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? வாட் இஸ் த யூஸ். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் வரவில்லை, நீ ஏன் ஸ்கூலுக்கு நேற்று வரவில்லை அப்படி கேட்பலாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? why did you not come. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியாது. யாருன்னா கேட்டால் எனக்கு தெரியாது அப்படி சொல்லலாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஒன், காத்தாடி போடு, அதாவது ஃபேன் போடு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஃபேனை போடு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன் அப்படின்னா ஃபேன் போடு. நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சொல்லுவோங்களாங்க. நாளைக்கு பார்க்கலாம், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. see you tomorrow. நெக்ஸ்ட் ஒன், விளையாடுவதை நிறுத்து. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஸ்டாப் பிளேயிங் அப்படின்னா விளையாடுவதை நிறுத்து. நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக ஓட்டு நம்ம சொல்லலாங்க. வண்டியை கொஞ்சம் மெதுவாக ஓட்டு, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரைவ் அப்படின்னா ஓட்டு. நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே போன, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வேர் டிட் யூ கோ. நெக்ஸ்ட் ஒன், என்ன காரணம், நேற்று ஏன் வரல, என்ன காரணம் அப்படி கேட்பலாங்க. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? வாட் இஸ் த ரீசன். நெக்ஸ்ட் ஒன், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்குங்க. நீ கோபமாக இருக்கியா, இதை எப்படி இங்கிலீஷ் சொல்லணும் நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் சென்டென்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.